வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்மளோட ஃபோட்டோஸாக இருக்கலாம், டேட்டாவாக இருக்கலாம், இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான டேட்டாஸ்லாம் வந்து மிஸ் ஆகாமல் எப்படி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்குன்னு வந்து நீங்கள் ஹேக்கிங் லெவலுக்குலாம் போயிடாதீங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான். இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஒரு சிஸ்டமில் தான் அந்த ஃபைல் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், கரெக்டாக? ஈவன் நம்ம மொபைலில் வந்து டேட்டா ஃபில் ஆயிடுச்சு, மெமரி ஸ்பேஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம்? அந்த ஃபோட்டோஸு, வீடியோஸே வந்து நம்ம வந்து சிஸ்டமில் தான் வந்து காப்பி பண்ணி வைக்கிறோம். அதெல்லாம் வந்து ஒரு நேரத்தில் என்ன ஆகிடுது, ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது, ஹார்ட் டிஸ்க் வந்து கரப்ட் ஆகிடுது. இதெல்லாம் வந்து காமனான விஷயம் தான், ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆகிறது, கரப்ட் ஆகிறதெல்லாம். ஏன்னா நம்ம வந்து நிறையா ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், ப்ளஸ் வந்து ஆன்லைன்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வைரஸ் அட்டாக் ஆகிறது, இந்த மாதிரி கரப்ட் ஆகிறதுலாம் வந்து காமனான விஷயம் தான். பட் ஆனால் நம்மளோட டேட்டாஸுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. அந்த டேட்டாஸ் வந்து ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும்ல, அதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து மானிட்டர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஹார்ட் டிஸ்க்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, அந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மானிட்டர் பண்ணணும். அந்த மானிட்டர் பண்ணுறதுனால நம்மளோட ஹார்ட் டிஸ்க் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, என்ன ரேஞ்சில் இருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும். இன்கேஸ் வீக்காக இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, நம்மளோட டேட்டாஸில் வந்து வேறு ஒரு ஃபைலுக்கு வந்து வேறு ஒரு ஹார்ட் டிஸ்க்லேயோ பேக்கப் எடுத்துப்பீங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால நம்ம டேட்டா வந்து சேஃப் ஆகிடும். நமக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் என்ன ஸ்டேட்டஸ்லேயே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்படின்னா, நம்ம அப்படியே விட்டுருவோம். அந்த டேட்டாஸும் வந்து என்ன ஆகும், ஹார்ட் டிஸ்க் கரப்ட் ஆயிடுச்சுன்னா அதில் இருக்கிற டேட்டாஸை நம்மளால் எடுக்க முடியாமல் போயிடும். ஸோ நமக்கு மிஸ் ஆயிடுச்சு. இதுவே வந்து இம்பார்ட்டண்ட்டான டேட்டாஸ்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்குலாம் நம்ம போக வேண்டாம். ஏன்னா நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சுச்சுவேஷனில். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பேடான ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்ம போக வேணாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹார்ட் டிஸ்கோட ஸ்டேட்டஸை நம்ம மானிட்டர் பண்ணாலே போதும். நமக்கு தெரிய வந்துடும் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு. அதனால நம்ம வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ அந்த ஹார்ட் டிஸ்கோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி நம்ம மானிட்டர் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த்தை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த சாஃப்ட்வேரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி சென்டினல். இதில் டவுன்லோடுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா சாஃப்ட்வேர் இருக்கும். பட் நம்ம வந்து அந்த ஃபஸ்ட் ஒன்னை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட லோகோ வந்து இந்த மாதிரி கிரியேட் ஆகும். இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபஸ்ட் நம்ம ரன் பண்ணுறோம். ரன் பண்ணுறீங்கன்னா அதோட ஹோம் ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி ஆகிடும். இதில் வந்து நான் ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் வந்து எனக்கு அந்த ஒரு ஹார்ட் டிஸ்கோட ஸ்டேட்டஸ் வந்து இங்கே ஷோ ஆகுது. நான் எவ்வளோ கெப்பாசிட்டியில் யூஸ் பண்ணுறேன், அந்த ஹார்ட் டிஸ்கோட நேம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது. இதுவே நம்ம 2-3 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹார்ட் டிஸ்கோட லிஸ்ட் வந்து இங்கே லிஸ்ட் ஆகும். இப்போ நான் யூஸ் பண்ணுற ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த் வந்து 97% இருக்குது. க்ரீன் கலரில் இருக்குது. இங்கே பெர்ஃபார்மன்ஸ் ஹெல்த்னு சொல்லிட்டு கலர் டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்காங்க பாருங்கள், ரெட்டு, எல்லோ, க்ரீனு. இதில் வந்து க்ரீனில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. எல்லோவுக்கு வந்துருச்சுன்னா அது வந்து ஒரு வார்னிங் மாதிரி. எல்லோவுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதோட ஹெல்த் வந்து ஒரு 75, 70 அந்த மாதிரி வந்துடும். ஸோ எல்லோவில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஃபோட்டோஸ், டேட்டாஸ் எல்லாமே வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். வேறு ஒரு இதில் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அதுவே ரெட்டுக்கு வந்துருச்சுன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபுல் டெட் கண்டிஷனுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஹார்ட் டிஸ்க் வந்து சேஞ்ச் பண்ணுற ஸ்டேட்டஸ்க்கு வந்துருச்சு. ஸோ அது வரைக்கும் நம்ம விடக்கூடாது. எல்லோவுக்கு வரும்போதே நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையுமே பேக்கப் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஹார்ட் டிஸ்க்கை வந்து டெய்லி நம்ம மானிட்டர் பண்ணலாம். இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எவ்ரி டைம் அந்த சிஸ்டம் வந்து ஆன் பண்ணும்போது இந்த சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு அதோட அந்த ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த்தை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். நீங்கள் அது மூலமாக மானிட்டர் பண்ணிக்கலாம் நம்மளோட ஹார்ட் டிஸ்க் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத. இன்கேஸ் உங்களுக்கு அந்த வார்னிங் சிம்பிளோ இல்லை பேட் கண்டிஷனுக்கு வருதோ, ரெட் கலருக்கு வருதோ அப்படின்னா உடனே வந்து உங்களோட டேட்டாஸ் வந்து நீங்கள் பேக்கப் எடுக்கிறதுனால உங்கள் டேட்டாஸ் வந்து சேவாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஏன் நான் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து என்னோட கஸ்டமர் ஒருத்தவங்க ரொம்ப நாள் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற கஸ்டமர், ரொம்ப ரொம்ப நாளாக தெரியும் எனக்கு. அவர் வந்து அவருமே வந்து ரொம்ப நாள் ஃபோட்டோஸு, அவரோட மேரேஜ் ஆல்பம், அப்புறம் அவங்களோட பொண்ணு கிட்ஸோட பர்த்டே வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஹார்ட் டிஸ்கில், லேப்டாப்பில் வந்து ஸ்டோர் பண்ணியிருந்திருக்காங்க. சடனாக வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஆஃப் ஆகிடுச்சு. ஏதோ பவர் ஃப்ளக்சுவேஷனில் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. அப்போ ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. உடனே வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் இவரு. உடனே வந்து என்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி, ஐயோ என்னோட ஃபோட்டோஸு, வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்குது, எப்படியாச்சும் அதை எடுக்கணும் அப்படின்னா, ஹார்ட் டிஸ்க் வந்து ஓப்பனே ஆகலை, ஃபுல் டெட்டில் இருக்குது, எதுவுமே பண்ண முடியல. அந்த அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருந்தது. அவர்கிட்டயும் நம்ம எப்படி சொல்கிறது, இது எதுவுமே இல்லை, கிடைக்காது. ஏன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபுல் டெட் ஆகிடுச்சு. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல்னா ரெக்கவரியில் போகணும், அதுக்கு நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து எதுக்கு நம்ம அந்த லெவலுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம போகணும். இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கணும், ஒரு வீடியோ நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ.